நான் வந்து இவரோட லிவிங் டுகெதர்ல இருக்கேன்னா என்னை விட என் பையனுக்கு இவர் மேல பாசம் அதிகமாயிடுச்சு. அப்பாங்கிற இதுல இருக்கான். அவர் இல்லாம அவன் இனிமே இருக்க மாட்டான். அதனால எனக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அவங்க மாமாவோட உனக்கு டச் இருக்கான்னு கேட்டா பேசிட்டு இருக்கேங்கிறாங்க. நீ எதுக்கு இவருக்கு மேல ஒரு மோகத்திலேயே இருக்க? இவன் வந்து உன்னை விட்டுறணும்னு முடிவு பண்ணிட்டான். அதனாலதான் உனக்கு தெரியாம உன் கூடவே இருந்து குழி பறிச்சிருக்கான். இன்னொரு பொண்ணை போய் பார்த்திருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாம் பண்ணிருக்கான். ஆணும் பெண்ணும் இன்னொருத்தருக்கு மேலே அஃபர் வரதுக்கு வந்து லஸ்ட் காரணம்னு நினைக்கிறீங்களா இல்லை மணி காரணம்னு நினைக்கிறீங்களா மேம்? டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் 3 வரை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டிடெக்டிவ் மாலதி நினைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் சிச்சுவேஷன்ஷிப்லாம் அதிகமா போயிட்டு இருக்கலாம் மேம். இந்த ட்ரெண்டிங் ரிலேஷன்ஷிப்லாம் இதுல வந்து ஏதாச்சும் பாதிக்கப்பட்ட கேஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மேம்? இந்த லிவிங் டுகெதர்ங்கிற வார்த்தை எனக்கு தெரியாததுக்கு முன்னாடி லிவிங் டுகெதர் கேஸ் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு பெக்யூலியரான ஒரு கேஸு. அந்த பொண்ணு வராங்க என்கிட்ட, வந்துட்டு நீங்கள் எனக்கு கல்யாண பத்திரிக்கையோட வராங்க, வந்துட்டு இந்த அட்ரஸில் கல்யாணம் நடக்க போகுது. அதாவது கல்யாண பத்திரிக்கையில் வந்து அட்ரஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு? மண்டபத்தோட அட்ரஸ் தான் இருக்கும். இந்த நடக்க போகுது, இதை நீங்கள் பேக் ட்ரேஸ் பண்ணி பொண்ணோட அட்ரஸ் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. இன்னும் வித்தியாசமாக இருக்குது. பையனை பற்றி கேட்கும் அப்படின்னு பார்த்தேன். பொண்ணோட அட்ரஸ் என்னம்மா பிரச்சனை, என்ன நீ சொல்லு. இல்லை எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அது வந்து சரியான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன் அப்படின்னதும், நீங்களே சொல்லுங்கள் மேடம், நான் வந்து இவரோட தான் ஒரு 5 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். 5 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகே, சரி, எப்படி என்ன ஏது சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து எங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மாமாவுக்கு எனக்கு ஒத்து வரல. அவர் தனியாக போயிட்டார், நான் தனியாக வந்துட்டேன் குழந்தைய எடுத்துக்கிட்டு. குழந்தையா? அடுத்தது குழந்தை வேறு இருக்குது. என்ன குழந்தை? பையன். இப்போ எத்தனாவது படிக்கிறான்? பையன் 6வது படிக்கிறான். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை, நான் வந்து இவரோட லிவிங் டுகெதரில் இருக்கேன்னா என் பையனுக்கு வந்து என்னை விட, அதாவது எப்படின்னா என்னை விட என் பையனுக்கு இவர் மேலே பாசம் அதிகமாகிடுச்சு. அப்பாங்கிற இதில் இருக்கான். அவர் இல்லாமல் அவன் இனிமேல் இருக்க மாட்டான். அதனால எனக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். என்ன சொல்கிறீங்க? இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்தோம். என்ன பிரச்சனை வந்துச்சு? ஏன் அவர் தனியாக போகிறாரு? நடுவில் ஒரு ஊருக்கெலாம் போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஹேவியரல் சேஞ்சஸ் இருந்துச்சு. அப்புறம் நான் சும்மா ஜென்ரலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நாங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தோம். நான் கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாக இருக்கும்போது என் கூட வந்தார். எங்கள் 2 பேருக்கும் இஷ்டப்பட்டோம். 2 பேரும் வந்து லிவிங் டுகெதரில் இருக்கிறோம். லிவிங் டுகெதரில் வார்த்தை அன்னைக்கு கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, இல்லை, அவர் வந்து ஒரு நாள் வந்து வரும்போது தான் இந்த பத்திரிக்கையை கொண்டு வந்தார். இந்த பத்திரிக்கையில் இருக்க அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்கிறாரு. நான் எப்படி அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன், அப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? நீ யார் கூட வந்து 5 வருஷம் வாழ்ந்தியோ அவர்கிட்ட தான் உட்காந்து பேசணும். அதாவது அந்த பொண்ணுக்கு போய் பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. நீ இந்த பையனை உட்கார வச்சு பேசு. என் பையன் ஒழுங்கு இல்லாத பையன் உனக்கு எதுக்கு? போகிறேன்றவன் இன்றைக்கி போகிற, இன்றைக்கி இதை நீ தடுத்து நிறுத்திட்டாலும் நாளைக்கு நீ போயிடும். இல்லவே இல்லை அப்படி இப்படின்றாங்க. நான் சொன்னேன், நீ நல்லா யோசிச்சு பாருமா. இன்றைக்கி அதாவது இவ்வளோ நாள் ஊருக்கு போயிட்டு பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரும்போது 4 நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு சொல்கிறாரு. நீ இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினாலும் வேற ஒரு பொண்ணோட இவர் வர மாட்டாரா அப்படின்னா அப்படியே யோசிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இல்லை, எனக்கு என் பையனுக்கு அப்பா வேணும்னா. ஏன், என்ன அப்பா வேணும்? அவனுக்கு தான் அப்பா இருக்குல்ல. இல்லை, இவர் வந்து இருக்கிறதுனால என் பையன் வந்து இவர் அப்பாவான்னு நினச்சிட்ருக்கான். என் பையன் இவரை விட்டுட்டு இருக்க மாட்டான். நீ விட்டுட்டு இருக்க மாட்டியா? உன் பையன் விட்டுட்டு இருக்க மாட்டானா? ப்ராபப்ளி இந்த 5 இயர்ஸில் அந்த பையனுமே கொஞ்சம் ஒரு பாண்டிங்காக இருந்திருக்கலாம். பட் இவ்வளோ ஒரு பாண்டிங்கு இந்த பொண்ணு எல்லாமே அவருக்கு செய்யும்போது அவர் வந்து இதை விட்டுட்டு போகணும்னு மனசில் நினச்சிட்டாரு. ஒரு கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. வந்து இதையும் காமிச்சிட்டு நான் அவளோடையும் இருப்பேன் உன்னோடையும் இருப்பேன்னா ஹூ ஹஸ் டு டிசைட்? இந்த பொண்ணு டிசைட் பண்ணணும். அந்த பொண்ணுக்கிட்ட போய் அந்த குடும்பத்தில் போய் நம்ம போய் பேசுகிறது நியாயமா? உனக்கு யார் பிரச்சனைக்கு உரியவனோ அவனோட தான் நீ உட்காந்து பேசணும். அந்த பொண்ணு இப்போ தான் வந்திருக்கும். அதுக்கிட்ட போய் பேசினா அதுக்கு என்ன புரியும்? தலையும் புரியாது, காலும் புரியாது. அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த பொண்ணை வந்து நீ ஸ்டாப் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வைங்க, திரும்ப இன்னொரு பொண்ணை அவன் கல்யாணம் பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? யூ டோன்ட் ஹாவ் அ பாண்டிங், யூ ஹவ் நாட் டன் அ ரெஜிஸ்டர் மேரேஜ். சும்மா ஒரு இடத்துல 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க.
அப்படின்னு இந்த லேடிக்கு புரிய வச்சு, அப்போ நான் என்ன பண்ணுறது, என்னோட சேஃப்டி என்ன, என்னோட பாதுகாப்பு என்ன, எனக்கு ஒரு ஆண் துணை வேண்டாமா, நான் ஆல்ரெடி வந்து உங்கள் மாமா தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போய் அவர் கூட உட்காந்து பேசிட்டு உங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் இருக்கலாம், அவர் வந்து உங்களை கண்டிப்பாக ஏற்றுப்பார், நீங்கள் வந்து உட்காந்து பேசுங்க. ஆனால் இவங்க நடுவில் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, உங்க மாமாவோட உனக்கு டச் இருக்கான்னு கேட்டால் பேசிகிட்டு இருக்கேங்கிறாங்க. இவ்வளவும் தெரிஞ்சு அவர் இருக்கிறாருன்னா நீ போனால் கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பாரு. நீ எதுக்கு இவருக்கு மேலே ஒரு மோகத்திலேயே இருக்க? இவன் வந்து உன்னை விட்டுறணும்னு முடிவு பண்ணிட்டான். அதனால தான் உனக்கு தெரியாமல் உன் கூடவே இருந்து குழி பறிச்சிருக்கான். இன்னொரு பொண்ணை போய் பார்த்துருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாம் பண்ணியிருக்கான். ஸோ இதே நிலைமை மீண்டும் உனக்கு வரக்கூடாது. ஒழுங்காக உன்னுடைய வாழ்க்கையை உங்கள் மாமாவோடையே போய் நீ இல்லை என்னால் அவரோட இருக்க முடியாதுன்னா நீயும் உன் பையனும் தனியாக இருந்து அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து நீ உங்கள் மாமாட்டிருந்து வெளியே வந்துட்ட, தனியாக வாழ போகிறேன்ற முடிவு எடுத்து வந்துட்ட. ஒன்று அப்படியே இல்லை எனக்கு ஆண் துணை வேணும் அப்படின்னா நீ போய் உங்கள் மாமாவோடய இந்த பொண்ணை கட் பண்ணாலும் வேறு ஒரு பொண்ணு வரும்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு கவுன்சிலிங்கை கொடுத்து நான் கேஸே பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா இதில் ஒரு தர்மமும் இல்லை, நான் பண்ணுறதுல இந்த கேஸில் எந்த தர்மம், ஏன்னா எல்லாமே இவங்களே எல்லா தப்பையும் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் மேலே போடுறாங்க. இது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லாத ஒரு விஷயமா தோணுச்சு. அவங்களுக்கு உட்காந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன் நான். இப்படி இவங்க சீட்டிங் பண்ணுறாங்களா மேம்? அதுக்கு என்ன காரணம் மேம் இருக்கும்? ஏன்னா அவங்க தாய் மாமனே விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சு. விரும்பி கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. வீட்டுல வந்து முறை பையன் முறை பொண்ணு அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க கேட்டு அதே கேள்வியை தான் கேட்டேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்காரு. இப்போ இவர் வேலைக்கு போயிட்டு வந்து உன்கிட்ட காசு கொடுத்துட்றமான்னு கேட்டேன். அடுத்த கேள்வி, இல்லைங்க அவர் காசு கொடுக்கல, ஊருக்கு அனுப்பிச்சிருவாரு. அப்போ இந்த வீட்டு வாடகை நான் தான் கொடுக்குறேன், அப்போ உன் பையனுடைய படிப்பு செலவு நான் தான் கட்டுறேன், வீட்டு செலவு நான் தான் கட்டுறேன், எல்லாத்தையும் நீ தானே பண்ற, அதே தானே அங்கேயும் பண்ணிட்டு இருந்த. இவனும் பாருங்க அந்த பொண்ணை யூஸ் தான் பண்ணியிருக்கான். பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து ஏதாவது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, இவன் பணத்தை இவன் சேஃப்டி தான் பண்ணியிருக்கான். இந்த பொண்ணு தானா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு, அதான் இவங்க ஒரு கற்பனைக்குள்ளே போயிடுறாங்க. பெண்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கற்பனா சக்திக்குள்ளேயே போயிடுறாங்க. போய் இது என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, திஸ் இஸ் மை டாய், ஐ வில் நாட் லீவ் த டாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் போயிடுறாங்க. ஒரு யதார்த்த உண்மைக்கு வரணும். அதுக்கப்புறம் தாய் மாமன் அக்செப்ட் பண்ணிட்டாரா இல்லையா மேம்? அது கேட்டிங்களா? அது நான் கேட்கல. பட் இதை உங்களுக்கு உட்காந்து தெளிவாக புரிய வச்சு அனுப்பிச்சேன். ஏன்னா உனக்கு ஒரு பையன் இருக்கான், நாளைக்கு ஒன்றை மானிட்டர் பண்ணுவான், அந்த பையன் ஒரு நல்ல பிரஜையாக வளரணும். ஸோ கடவுள் உனக்கு ஒரு கொடுத்த வாய்ப்பான்னு நினச்சிக்கிட்டு ஒரு நல்ல டெசிஷன் எடு. ஒன்று உன் தாய் மாமனோட போயிரு, இல்லை நீ தனியாக இருந்து உன் பையனை வளர்த்துக்க. நீ தனியாக இருக்கிறேன்னு சொல்லி நடுவில் வந்தவன் நடுவுலே போயிட்டான். இப்போ இதே ஒரு சின்ன டவுட் மேம் எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்களும் எடுத்துக்கலாம், சில பெண்களும் எடுத்துக்கலாம் மேம். ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, வேறத்தவங்க கூட அஃபேரோ இல்லை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, திரும்பி வரும்போது ஒரு சில ஆண்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க, ஒரு சில பெண்களும் ஏற்றுக்கிறாங்க இல்லையா? அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு மேம் பாதிக்கப்பட்டிருக்கும்? அதாவது குழந்தை வந்து 1 இயர் பேபியாக இருக்கும்போது விட்டுட்டு போயிடுறாங்க ஒருத்தங்க. நாங்கள் இருந்த ஏரியாவில் நடந்த ஒரு விஷயம் இது. போயிட்டு அவங்க வந்து திருப்பி ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து என்னை கொண்டு போய் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சேர்த்து வைங்க அப்படின்னு வந்தாங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தது. ஏன்னா ஐ வாஸ் டூ யங் தென். எனக்கு இப்போ பேசுகிற அளவுக்கு எனக்கு அப்போது நாலேஜ் கூட இருக்காது. ஏன்னா ஐ வாஸ் இன் த பிகினிங் ஆஃப் மை கரியர். அப்போ எனக்கு ஒரு பயமாக கூட இருந்தது. என்ன இந்த பொண்ணு அவ்வளோ நல்ல புருஷனை வேணான்னு விட்டுட்டு, குழந்தையும் விட்டுட்டு, பொன் குழந்தைய 1 வயசு குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும், என் குழந்தைக்கு பர்த்டே இன்னைக்குன்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு வராங்க. வெடிகாலை 4 மணிக்கு வந்து கதவை தட்டி இப்படி ஒருத்தர் வந்து சொன்னால் எப்படி இருக்கும்? பாதி தூக்கத்தில் எந்திரிச்சு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் ஒரு கொஞ்சம் நிதானிச்சுட்டு நான் சொன்னேன், என்னால் இந்த வேலையை செஞ்சு வைக்க முடியாது, உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள் குழந்தைய காமிக்க முடியாது. நீங்கள் உண்மையிலே திருந்துட்டீங்க, நீங்கள் பண்ணது தப்பான விஷயம். ஏன்னா அது ஹோல் ஏரியா நோஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது எங்கள் ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்டை போய் நான் பண்ணது தப்பு, இனிமேல் போக மாட்டேன் அப்படிங்கிறது நான் உணர்ந்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை போய் உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லுங்கள், அவர் ரொம்ப நல்லவர், கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அவங்க போய் அழுது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரும் ஏற்றுக்கிட்டு 2 பேரும் நல்லா இருக்காங்க. அந்த குழந்தையும் சூப்பராக வளர்ந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஸோ தப்பு செஞ்சுட்டு திரும்பி மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய கணவர்களும் இருக்காங்க. ஒய்ஃப்
வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்தால் அவங்கள ஏற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. இவங்களோட லைஃப்பில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் இவங்க இந்த ரீயூனியன் பண்ணதுக்கப்புறம் இந்த பழைய நினைவுகள் இவங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து இவங்க ஓவர் கம் பண்ணி இல்லை அது டோட்டலாக அந்த சாப்டரையும் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நம்ம குழந்தைய நல்லா வச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேக குணத்தை அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்காம, அதை ஒரு சந்தேகம் கண்டிப்பாக வரும், வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. வரும். அதையும் ஓவர் கம் பண்ணி ஒரு 4-5 இயர்ஸ் அந்த லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னாக்க, அவங்க பின்னாடி ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க, நல்லாவும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆணும் பெண்ணும் இன்னொருத்துக்கு மேலே அஃபர் வரத்துக்கு வந்து லஸ்ட்டு காரணம்னு நினைக்கிறீங்களா, இல்லை மணி காரணம்னு நினைக்கிறீங்களா மேம்? இது அந்த காலத்துலலாம் வந்து ஒரு விருப்பம் காரணமாக தான் வந்து இது பண்ணாங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் மணி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பார்க்குறான்னா அவனுடைய கேரக்டர் வைஸ் இவன் நல்லா இருக்கான், இவன் என்னை நல்லா வச்சுப்பான் அப்படின்னு பார்க்குறது கிடையாது. இப்போ எல்லாமே நீங்கள் ஓப்பன் ஷோஸ் நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு வந்து ஹீ ஷுட் கெட் 1 lakh 1.5 lakh சேலரி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே சொந்த வீடு வேணும். நான் நிறைய இப்போ நான் சொல்லுவேன், எல்லாம் வீடு இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு வீடு இருக்கணும், பையனுக்கு அது இருக்கணும், இது கார் இருக்கணும், எல்லாமே பையன் வாங்கியிருக்கணும்னுவாங்க. நான் அப்போது திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்கள் வீட்டுக்காரர் என்ன வச்சுருந்தாரு அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் நாங்கள் சம்பாரிச்சது தான் அப்படின்வாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே சம்பாரிச்சிங்க, அப்போ ஏன் உங்கள் பொண்ணோட வரக்கூடிய மாப்பிள்ளை மாத்திரம் எல்லாம் அவன் சம்பாரிச்சு அவன் பேரில் வீடு இருக்கணும், அவன் பேரில் கார் இருக்கணும், வந்து பேங்க் டெபாசிட் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னுலாம் ஏன் நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்காரர் எப்போ இந்த டபுள் டிஜிட் ஐ மீன் அந்த 1 lakh 2 lakh 3 lakh சம்பாதிக்க ஆரம்பித்தார்? உங்களுடைய 45வது வயசுலையோ 50வது வயசுலையோ தானே சம்பாதிக்க ஆரம்பித்தார். நீங்கள் ஏன் அப்போ ஒரு சின்ன பையன் ஒரு 25-27 வயசுக்குள்ளே இருக்க பசங்க வந்து இவ்வளவையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் ஆனா நான் எழுதி தான் வந்து எல்கேஜி போய் தான் நீங்கள் காலேஜ் போகணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு வர மாப்பிள்ளையை மட்டும் ஆனா அவனை எழுதாமல் நேராக காலேஜ்லேருந்து குதிச்ச மாப்பிள்ளையாக பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பேன் நான். ஸோ இது வந்து என்னடான்னா தான் குழந்தை வந்து போய் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்குரிய காரணம். குழந்தைகள் வந்து வாழ்க்கையில் பட்டு வளர்ந்தால்தான் அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போவாங்க. ஸோ தப்பு வந்து பேரண்ட்ஸோட கண்ணோட்டத்தில் இருக்குது. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அது குழந்தைங்களுக்கு வரும். அந்த பொண்ணுக்கு ஒன்று தானாக அது வந்துடாது. அம்மாவும் அப்பாவும் சொல்லணும், தங்களுடைய வாழ்க்கை கதையை குழந்தைங்களுக்கு சொல்லணும். நாங்கள் இப்படி தாண்டா இருந்தோம், சின்ன வீட்டில் இருந்தோம், ஒரே ஒரு கிச்சனு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம் இருந்தோம், அங்கேருந்து நாங்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம், உனக்கு நாங்கள் நல்லா செய்ய போகிறோம், அந்த பையன் வீட்லேயும் நல்லா இருக்காங்க, இனி நீங்கள் வேலை செய்ய செய்ய உங்களுக்கு வந்து இந்த சொத்துக்கள் வந்து தானாக வரப்போகிறது கிடையாது. நீங்கள் சம்பாரித்து அதை சேமிக்கிறதுங்கிறது எப்படி? கம்மியாக செலவு பண்ணி சேமிச்சா தான் வரும். செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன், சேமிப்பே இல்லாமல் நீ பெரிய ஆளாகணும்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. நீங்கள் வந்து ஒருத்தனை பார்த்து, ஓ அவன் இந்த காரில் போகிறான், அவன் பாரு 5 star ஹோட்டலில் போய் சாப்பிட்றான், அவங்களுக்கு இது இருக்குன்னா அவன் சம்பாதிக்கிறான், அவன் செய்கிறான். நீ வந்து அவனை பார்த்து பொறாமப்படாத, அவனை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நானும் அவனை மாதிரி வரணும்னு நினச்சி நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிங்க. முதல்ல வந்து ஹார்ட் ஒர்க், கடமை செய் பலனை எதிர்பார்க்க. ஹார்ட் ஒர்க் பண்ண ஸோ இன்றைக்கி வந்து நான் கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் பேசிஸில் இன்றைக்கி நான் பார்க்குறேன். பட் வென் ஐ என்டர்ட் இன் டு த ஃபீல்ட் அட் த ஏஜ் ஆஃப் 23, நான் வந்து அப்போ சின்ன பியூனியாக ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் இருப்பேன். அப்போ என்னை நம்பி கேஸ் கொடுக்க வரணும் அப்படின்னா என் மேலே அவங்க நம்பிக்கை வைக்கணும்ல. அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து எவ்வளோ நாட்கள் வந்து ஆஃபீஸில் எல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பேன், மேடம் நீங்கள் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, நாங்களும் ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னுவாங்க. அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி கூட நான் அதை சொல்லலாம். நான் வந்து மாதக்கணக்காக உட்காந்துருப்பேன் ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கு. அன்றைக்கி வந்து ஒரு கேஸுக்கு வந்து சார்ஜஸே நாங்கள் 3000 rupees தான் பண்ணுவோம். ஏன்னா அன்றைக்கி வந்து நான் 23 வயசுனா இன்றைக்கி நீங்கள் 56 வயசு எனக்கு. அன்றைக்கி இதுக்கு வந்து அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான் அது. அதுக்கு நாங்கள் மணிக்கணக்காக உட்காந்துருக்கோம். நம்மளுடைய ஜென்யூனிட்டை பார்த்து அவங்க ரெஃபர் பண்ணி வந்த கிளைண்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வளர்ச்சி அடைந்திருக்கோம். அன்றைக்கி நான் வந்து ஐயோ என்னடா ஒரு மாதத்துக்கு ஒரு கிளைண்ட்டு தான் வந்திருக்கான், 2 கிளைண்ட்டு தான் வந்திருக்கான், நம்ம இந்த ஃபீல்டில் இருக்க முடியுமான்னு நினச்சிருந்தேன்னா நான் இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ ஜென்யூனாக அதுவும் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றுவதற்கான அனைத்து
விஷயங்களும் இருக்குது. நீங்கள் ஒரு கிளைண்ட்டுன்னு வந்தால் அவங்களுக்கு இதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு மனசார நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயத்த மட்டும் செய்யணும். செய்ய முடியலன்னா இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கே நான் சொல்கிறேன். நிறைய வந்து வெளியிலலாம் போயிட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மேடம் நீங்கள் இவ்வளோ தான் வாங்குறீங்க, அவங்க வந்து 3 lakhs கேட்டாங்க, ஆனாலும் எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு வரவங்களாம் எங்கிட்ட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. ஒரு டாக்டரை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஒரு டிடெக்டிவை இவங்க ஜென்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு போய் அவங்கக்கிட்ட நீங்கள் கேஸ் கொடுங்க. ஒரு நல்ல ஒரு டாக்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எத்தனை பேர்கிட்ட கேட்பீங்க? இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய டிடெக்டிவ் ஏஜென்சி உங்களுக்கும் கிடைப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். வணக்கம். டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. ஜேம்ஸ் அண்ட் கோவின் ஏசி பவர் பிளே ஆஃபர்ஸ் மே 1 முதல் 3 வரை.